இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் சரி, உயிர்த்தெழுதலும் சரி, இரண்டு இடத்திலும் சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம். அதே நேரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி வாசிக்கும் பொழுது மகா சந்தோஷத்தோட அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதிகாலையிலே மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறையை யாரை பார்க்க வந்தாங்க? இயேசுவையா. கல்லறையை பார்க்க வந்தாங்க. வச்சுட்டு போன கல்லறையில இயேசு இருக்கிறாரா அப்படின்றதுக்காக, அந்த அர்த்தத்தோடு தான் அது வரும். கல்லறையில் அப்படின்னா கல்லறையை பார்க்க வந்தார்கள்னா கல்லறையில் இருக்கிற இயேசுவை பார்க்க வந்தாங்க. இயேசுவை பார்க்க வந்தாங்க. மரித்து போன ஒரு சடலத்திற்கு வாசனைகளை கொடுக்கும்படியாய், வாசனை இடும்படியாய் அவர்கள் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய, இயேசுவை சந்தித்து இயேசுவோடு கூட கொஞ்சம் பேசிட்டு போவோம், இயேசு எப்படியாக எழுந்து வருவாரா, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன். மரித்து போன இயேசு கிறிஸ்துவை பார்த்து துக்கம் அனுசரிக்க தான் வந்தார்களே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் வரவே இல்லை. அப்படியானால் துக்கம் அனுசரிக்கும்படியாய் வந்த ஒருத்தருடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, சந்தோஷம் அல்ல, மகா சந்தோஷத்தோடு அவர்கள் ஓடினார்களாம். அல்லேலூயா.